மார்கன், விஜய் ஆண்டனி, அஜய் திஷான், பிரகிடா, சமுத்திரகனி சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருப்பார். லியோ ஜான் பால் எடிட்டர் கம் டைரக்டர் படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தை நம்ம 27ஆம் தேதியே நம்ம ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கலாம். ஆனால் இந்த படத்தை இப்போ ஏன் போடுறோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. பொதுவாக மார்கன் படத்துடைய கதை ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க ஒரு விஷயந்தான். ஒரு சாதாரண ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. இந்த மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னும் போது என்ன படம், விஜய் ஆண்டனி படம் அப்படின்னாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் சரி, அதை யார் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் போகும். பட் இந்த படத்துலையும் அதுதான் தீமை, இல்லை உலக வழக்கமே அதானே. ஸோ இதில் ஒரு பெண் கொல்லப்படுறா. அந்த பெண்ணுக்கு 2 விதமான இன்ஜெக்ஷன் போட்டு கொல்லப்படுறா. அந்த இன்ஜெக்ஷனில் போட்டு கொன்ன உடனே அவன் உடம்பெல்லாம் கருப்பாயிருது. கருப்பான உடனேவும் அவள் குப்பைத்தொட்டியில் தூக்கி வீசப்படுறா. அவள் யார் என்னன்னு இப்போ கண்டுபிடிக்கும்போது மும்பையில் ஒரு பக்கம் அவர் வாழ்க்கையில் நடந்த சோகத்தினால சோகமாக இருக்கிற விஜய் ஆண்டனி இந்த நியூஸை பார்க்குறாரு. அவர் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவருடைய பெண்ணுமேவும் அதே மாதிரி ஒரு குப்பைத்தொட்டியில் வீசப்பட்டு இதே மாதிரி பேட்டர்னில் கொல்லப்படுறா. இதனால் அவர் என்ன கேட்குறாரு, அந்த என்கவுண்டர் ஆப்ரேஷனில் போகும்போது இவருடைய கையுமே அந்த மாதிரி கருப்பாயிருது. ஸோ இவர் என்ன யோசிக்கிறாரு, இதுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னன்றதை நான் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் சென்னை போகணும் அப்படின் போது மும்பை போலீஸ்ட்டு கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, உன் கை சரியில்லை, நான் இன்னும் டெபுடேஷனே இல்லை அப்படின்னும் போது அன்அஃபிஷியலாக சமுத்திரக்கனி உதவுறாரு. ஸோ இப்போது இங்கே வராங்க. இங்கே இந்த ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்ளூ லீடு அப்படின்னு ஒரு விஷயமா இருக்கும். ஆஃப்கோர்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு இருக்கும். அப்படி பார்க்கும்போது தான் ஒரு பையன் மாட்டுறான். ட்ரக்கு கேஸில் ஒருத்தர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் யார் என்ன அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தேடி போகிறாங்க. அந்த பையன் தான் ஆக்சுவலாக உண்மையிலே ஹீரோ. அந்த பையனுடைய ஹீரோயிசம் ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, மார்கன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா, இது என்னடா மார்கை மாதிரி மார்கன் டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிச்சா, ககன மார்கன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ககன மார்கன் அப்படிங்கிறது ஒரு கூடு விட்டு கூடு பாயிற ஒரு விஷயம். ஒரு மீடியம் மூலமாக இன்னொரு இடத்துக்கு போய் அதை கண்டுபிடிக்கிறது. அந்த ஒரு மீடியம் தண்ணி. ஈரம் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தண்ணி எவ்வளோ பெரிய முக்கியமான மீடியமாக இருக்குன்னு. அதே மாதிரி தான் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக அந்த ககன மார்கன் அப்படிங்கிற அந்த ஓலைச்சுவடியில் அந்த தண்ணி தான். அதில் ஒரு வசனம் இருக்கும், அழகான வசனம். அதாவது இந்த உலகத்தில் தான் யார் அப்படிங்கிறத கண்ணாடி வர்றதுக்கு முன்னாடியே இந்த தண்ணி தான் நமக்கு காமிச்சிருக்கு, நம்ம பிரதிபிம்பம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி தான் ஒரு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஊடகம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு, ஸோ அவனுடைய அந்த அப்சர்வேஷன் ஸ்கில்லு எல்லாத்தையுமே தாண்டி எப்படி அவன் அந்த கொலைகாரனை ரீச் பண்ண போகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் அப்படி அழகாக பேசியிருப்பாங்க. நிறைய பேர் சொல்லலாம், இது உழைச்சோடிங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இன்வெஸ்டிகேஷனுக்கு எதுக்கடா இந்த சித்து வேலையெல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நீங்கள் ஒரு க்ரைமு த்ரில்லரு அப்படின்னும் போது எப்படி இருந்தாலும் ஒரு லீடு கிடைக்க போது அந்த லீடை வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். இது நார்மல் பேட்டர்ன். பட் இந்த படத்தில் ஒரு அட்வான்ஸ்டாக என்னென்னா, நீங்கள் சூப்பர் நேச்சுரல்னு ஒரு விஷயத்தை எடுக்காமல் ஒரு சித்து வேலை இது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய தியானம் பண்ணுறவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் இசிபின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம்லாம் அழகாக அவங்களுக்கு தோணும். சிலருக்கு கனவுல நாளைக்கு நடக்க போகிற விஷயங்கள் தோணும். ஆனால் யார்கிட்ட சும்மா கேஷுவலாக சொல்லியிருப்பாங்க, அது நடக்கும். சிலருக்கு சடனாக ஒன்று நினைக்கும் போது ஒன்று வரும். ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இவங்க என்லார்ஜ் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் இந்த இடத்துல இதையே நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த ஒரு ஓலைச்சுவடி கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக ஒரு விஷயம் எடுத்து அதை போர்ட்ரே பண்ணியிருக்க விதம் தான் இந்த படத்துக்கு. மற்றபடி இது க்ரைம் ஸ்டோரி, யார் வில்லன் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். அதனால் அதில் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ககன மார்கன் அப்படிங்கிறது தான் டைட்டிலுக்கு கேட்சியாக இருக்கணுங்க. ககனை கட் பண்ணி மார்கன்ட்டாங்க. ஓலைச்சுவடியில் ககன மார்கன்கிற வார்த்தைக்கு நீங்கள் அர்த்தம் தெரிஞ்சிங்கன்னா 1000 அர்த்தங்கள் வரும். இந்த அர்த்தம் ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான படங்கள் என்னென்னா, நம்ம மித்தாலஜின்றதையும் தாண்டி நம்மளுடைய உடம்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அழகாக போர்ட்ரே பண்ணும். அந்த பையன் சூப்பராக நடிச்சிருக்காப்புல. அந்த பையனுக்கு தான் இந்த படமே எடுத்துருக்காரு. கடைசியில் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அந்த பையன் விஜய் ஆண்டனியோட அக்கா பையன், அவனுக்காக தான் இந்த படமே. ஏன்னா விஜய் ஆண்டனி இதில் டம்மி பீஸ் மாதிரி தான் வந்துட்டு இருந்தாப்புல. இந்த பையன் தான் மெயினாகவே வந்தான். அப்பயே புரிஞ்சு வச்சு, ரைட்டு இவனுக்கு தாண்டா எல்லாமே அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அந்த பையனுக்காக இந்த மார்கன் படத்தை பாருங்கள். உண்மையிலே அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் இதில் லாஜிக்கல் திங்கிங் வச்சுட்டு இது இந்துத்துவா, இது முஸ்லீம், இது கிறிஸ்துவம் அப்படின்னு சொல்லிட்டு மத அடிப்படையிலையோ இது என்ன இன்வெஸ்டிகேஷன் அப்படிலாம் யோசிக்காமல் இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உண்மை அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த மார்கன் படத்தை பார்க்கலாம். மற்றபடி இது சாதாரண ஒரு கிரைம் ஸ்டோரி தான். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.